முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன் செல்ல இருக்கிறார் இபிஎஸ். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள் வழங்கி. வணக்கம். வரக்கூடிய 30ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் பசும்பொன் செல்கிறார் என்ற அந்த அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று வாழ்ந்த பிறருக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருந்திருக்கக்கூடிய தேவர் திருமகனாரின் 118வது பிறந்த நாள் மற்றும் 63வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு 30ஆம் தேதி அதாவது வியாழக்கிழமை காலை 9:30 மணி அளவில் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் நினைவிடத்திலே அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மரியாதை செலுத்த உள்ளார் என்று அக்கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்திலே மாவட்ட கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என அனைவரும் பங்கேற்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. பெருந்திரளாக அதிமுக நிர்வாகிகள் வருகை தந்து தேவர் திருமகனாருக்கு மரியாதை செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே வரக்கூடிய 30ஆம் தேதி தேவருடைய ஜெயந்தி விழாவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் செல்வாரா என்ற ஒரு கேள்வி இருந்து வந்தது. கடந்த சில ஆண்டுகளிலே தென் மாவட்டங்களில் சில சலசலப்புகள் இருந்து வந்தது. அவர் ராமநாதபுரம் வந்தால் நாங்கள் எதிர்ப்பு குரல் கொடுப்போம் என்றெல்லாம் பல்வேறு அமைப்பினர் தெரிவித்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே அவர் மற்ற ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் நேரடியாக ராமநாதபுரத்திற்கு செல்வார் என்று அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜை மற்றும் ஜெயந்தி விழாவை ஒட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் பசும்பொன் செல்ல இருக்கிறார்கள். முக்கிய எதிர்கட்சியான அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸும் செல்ல இருக்கிறார் என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.